ஆதியாகமம் அதிகாரம் 15 வசனம் 1. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். சில சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க. அது பார்க்கும்போது ஏதாவது நடந்துருமோ, இல்ல என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த மனிதர்கள் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களா, இல்ல பிசாசுடைய கிரியைகள் என் வாழ்க்கையில அப்படியே தான் இருந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, பயப்படாதே. நீங்க எந்த விஷயத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த விஷயம் அப்படி நடக்காது. பயப்படாதேன்னு ஏசப்பா சொல்றாங்க. அது உங்களை தொடாது, அது உங்களை அணுகாது. ஏன்னா நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதோட விட்டுறதில்ல, உனக்கு நான் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், உன் பலமே நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார், உங்களுக்கு மகா பெரிய பலனா இருக்கிறார். இந்த வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா? எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு சொல்றதை விட, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறார் என்பது இது எல்லாவற்றை காட்டிலும் பெரிய ஒரு சாட்சி. இந்த வார்த்தையை இன்னைக்கு ஃபுல்லா நம்ம சொல்லிட்டே இருக்க போறோம். நீங்க பயப்படுகிற அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பேச போறீங்க. நடக்கும்போது, உட்காரும்போது இந்த வார்த்தைகளை கேட்ட அப்புறத்திலிருந்து இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறார். இன்னைக்கு ஃபுல்லாக இதை சொல்லிட்டே இருக்கலாமா? ஏசப்பாவுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்களால் உணர முடியும். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக. ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ.